அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய நிறங்கள் 3 திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறங்கள் 3 திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் கார்த்திக் நரேன். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கெஸ்டிங்க அதர்வா, சரத்குமார், ரகுமான், அம்மு அபிராமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஜாக் பைஜா. அண்ட் நிறங்கள் 3 திரைப்படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு நாள்ல 3 வெவ்வேறு மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை என்னவா ஆகுது அப்படின்றதான் கதையில சொல்லியிருக்காங்க. ஸோ நிறங்கள் 3 எனக்கு ஆக்சுவலா கதை சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பையனுடைய ஸ்டோரி, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவனுக்கு நடக்கிற அந்த பிரச்சனை அதை அவன் எப்படி பார்க்கறான், அங்கிருந்து அப்படியே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நிறம் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதர்வாவை பத்தி, வெற்றி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் என்னென்ன கஷ்டங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு, அவர் எந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஸ்கூல் பையனுக்கும் வெற்றிக்கும் எந்த மாதிரியான ஒரு லிங்க் பண்ணி அப்படியே ஓகே இது கன்ஃபார்மா இவங்க தான் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நரேஷன் கொடுக்கும்பொழுது அது பார்க்கறதுக்கு உண்மையிலே பயங்கர கனெக்டிவிட்டியா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நிறம் 3ல அப்பா பொண்ணை தேடிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில நம்மளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில நிறைய மனிதர்களை நம்ம மீட் பண்ணி ஒருத்தருக்கும் அந்த கனெக்டிவிட்டியா நமக்கு கதை சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பயங்கர ஒரு எங்கேஜிங்கா, அடுத்தது என்ன ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ, இவங்க இதை பண்ணியிருப்பாங்களோ, இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு நிறைய ஒரு பயங்கர ஒரு ஹைப்பான மூமெண்ட்லாம் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமா அதர்வா வர போர்ஷன் அப்பெல்லாம் இளையராஜா அவர்களுடைய இசையை பயன்படுத்தி இருந்தாங்க. அது படத்துல நிறைய இடத்துல பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லணும். அவ்வளோ பயங்கரமா அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா அதிகபட்சமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஃபியூஷன் மாதிரியான ஒரு இசையில தான் போகுது. அதுவும் படத்துல ஒரு சாங் வைக்கிறேன் அப்படின்லாம் எதுவுமே இல்லாம படத்தோட அப்படியே அந்த மியூசிக் டிராவல் ஆகுது. முக்கியமா கஞ்சா அடிச்சுட்டு அப்போ அந்த இசை வரும்பொழுது அதை கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னும் இந்த படத்துல டிபெண்டடா ஒரு கஞ்சா அடிக்டட் காய் எந்த மாதிரியான அவங்க உலகம் இருக்கும், அவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்கு அந்த விஷன்ஸ் எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்றத டைரக்டர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிற எதுவுமே அந்த போர்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு கஞ்சா அடிக்கிற ஒருடைய பிஹேவியர்ஸ் இப்படிதான் இருந்திருக்குமோ, இப்படி பண்ணுவாங்களோ, அவங்களுக்கு இப்படி தெரியுமோ அப்படின்ற அந்த ஒரு வியூல இருந்து நமக்கு இதை சொன்ன விதத்துல நான் இது பண்ணிப்பேன். பட் இதை நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் அதையுமே அவர் கடைசியில மென்ஷன் பண்றாரு. அண்ட் தென் இந்த படத்துல எமோஷனா ஒரு சில விஷயங்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல நான் பெரிய பிரச்சனையா பாக்குறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அதாவது கதையில நாயகர்கள் இருந்தாங்க படத்துக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நாயகனுக்கான கதையா லைட்டா மாறிச்சு. அந்த இடத்துல ஆக்சுவலா அந்த ஒரு சில ஃபைட் சீன்ஸ் தவிர்த்து இருந்தாலோ நல்லா இருந்திருக்குமோ. ஏன்னா அது ஒரு பெரிய பிரேக் ஆன மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் கோடிங்கா நம்மளால அந்த எமோஷனல்ஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதுதான் இந்த படத்தோடைய ஃபிளா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அந்த மொத்தபடியான அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு சில இடங்கள்ல நமக்கு ரொம்ப எமோஷன் ஆகுது. ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில அவர் ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலி ஹார்ட் ஹிட்டிங்கான விஷயத்த நம்ம கொடுக்குறாரு. அதாவது கஞ்சா யூஸ் பண்றவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து அது என்ன மாதிரி அவங்களை பாதிக்குது அப்படின்னு சொன்ன விதமாகட்டும், இல்ல ஒரு ஆல்கஹால் அடிக்டா மாறின அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி சஃபர் ஆகுது அப்படின்ற சொன்ன விதமாகட்டும், இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருந்தா ஆக்சுவலி இந்த படம் பயங்கரமா கை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நிறங்கள் 3 திரைப்படம் எனக்கு ஒரு நல்ல படமா தான் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு படம் பார்த்து முடிச்சப்புறமா எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை படம் கொடுக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம புலிகேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.